ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடிக்கு நம்ம விடக்கூடிய இடைவெளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ தான் மல்லிகை விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி மல்லிகை விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க, இனிமேல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இடைவெளியை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது பொதுவாக மல்லிகை செடிக்கு வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ இடைவெளி விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தது 4க்கு 4 அடியாவது கண்டிப்பாக இடைவெளி விடணும். ஸோ இந்த 4க்கு 4 அடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கு ரோ வைஸும் சரி இல்லைனா காலம் வைஸும் சரி இடையில் வந்து 4 அடி இருக்கணும். அதாவது ஒரு செடியை சுற்றி 4 திசையிலையும் 4 அடி கேப் விட்டு இன்னொரு செடி இருக்கணும். ஸோ இதுதான் 4க்கு 4 அடி அப்படிங்கிற இடைவெளி. ஸோ இந்த இடைவெளியில் நீங்கள் மல்லிகை செடி நடவு செய்யும்போது முதல் வருடத்தை பொறுத்தவரை செடிகளுக்கு இடையில் வளரக்கூடிய களைகளோட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா செடி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ நாற்றாக இருந்தாலும் சரி இல்லைனா கன்று நீங்கள் நடவு செஞ்சீங்கனாலும் சரி அது ஒரு 6 மாதம் வரை ரொம்பவே பொறுமையாக தான் வளரும். ஸோ அது விரிவடையக்கூடிய அகலமும் பெருமளவு இருக்காது. ஸோ மொத்தத்திலேயே ஒரு அடியிலேருந்து 1 அடி அப்படிங்கிற அளவில் தான் சுற்றளவில் செடி நீங்கள் நடவு செஞ்சுருந்துருக்கிறதுலேருந்து அந்த செடியோட வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மீதமுள்ள இடத்துல நீங்கள் தண்ணீர் பாய்ப்பில் போட்டுருந்துருக்கீங்க, அதாவது வாய்க்கால் பாத்தி நீர் பாசன முறையை பின்பற்றுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு களைகள் வந்து அதிகமான அளவில் இருக்கும். ஸோ பொதுவாகவே அந்த வாய்க்கால் பாத்தி முறையில் நீர் பாசனம் பண்ணும்போது அதிகமான களைகள் வளரும். ஆனால் இந்த மாதிரி சிறிய செடியில் இருக்கும்போது களை கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த சிறிய செடிகளை பொறுத்தவரை நீங்கள் வாய்க்கால் பாத்தி போட்டு பராமரிக்கிறது வந்து ஒரு 6 மாதம் வரை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வேர்கள் வந்து அந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்காது. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து மாற்றும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இடைவெளியை பற்றி சொல்கிறோம். ஸோ இது வந்து 4க்கு 4 இடைவெளினாலும் சரி இல்லைனா வேறு எந்த ஒரு 5க்கு 5 இல்லைனா 6க்கு 6 இல்லைனா 7க்கு 7 இடைவெளி விட்டுனீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து முதல் வருடத்தை பொறுத்தவரை களைகள் கட்டுப்பாடுங்கிறது வந்து நீங்கள் அதிக அளவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா செடி ரொம்ப சிறிதாக இருக்கும், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல். ஸோ அதனால் களைகளை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இடைவெளி இல்லாமல் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு பிறகுன்னு பார்க்கும்போது செடியை வந்து நம்ம கெட்டுறதா இருக்கட்டும் இல்லைனா முதல் தடவை கவாத்து செய்கிறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கு பிறகு செடி வந்து கொஞ்சம் விரிவடைந்த நிலையில் காணப்படும். அதாவது கவாத்து செஞ்சு ஒரு மாதத்துக்கு பிறகு ஏற்கனவே கவாத்து செய்யும்போது இருந்த தரத்துக்கு செடி வந்து கவாத்து செய்து 1 மாதத்துலேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே செடி வந்து விரிய தான் செய்யும். ஸோ அந்த டைமில் இருந்து களைகள் கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா நிழல் விழக்கூடிய இடத்துல களைகள் வளர்ச்சி வந்து நம்ம தண்ணீர் பாய்க்கும்போது வெயிலில் வளரக்கூடிய அளவுக்கு வேகமாக வளராது. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடி விரிய இந்த களைகள் வளரும் வேகமும் விகிதமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ரிப்பீட்டடாக களைகளை அகற்றிக்கிட்டே இருக்கும்போது விழக்கூடிய களைகளோட விதை குறையிறதுனால தொடர்ச்சியாக களைகளோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே 4க்கு 4 அடி இடைவெளிக்கு மட்டுமே பொருந்தாது. இது வந்து ஓரளவு எல்லா இடைவெளி அளவுலையுமே பொருந்தும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 4க்கு 4 இடைவெளி வந்து பொதுவாக எதனால் பின்பற்றுவாங்க அப்படின்னா இந்த 4க்கு 4 இடைவெளியில் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது கவாத்து செய்கிறங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக கவாத்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான பூக்கள் பறிச்சிருந்தாலும் சரி இல்லைனா அதிகமான விலை இருக்கக்கூடிய சமயத்தில் செடியில் அதிகமான பூக்கள் இருந்துச்சாலும் சரி நீங்கள் வந்து பெருமளவு விரிவு விட்டுட்டீங்க அப்படின்னா செடிக்கு செடியும் மோதிரும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பூக்கள் பறிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே போகிறதே பெருமளவு சிரமமாக இருக்கும். அண்ட் களைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், உரமிடுறதா இருக்கட்டும், பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலையிலையுமே இது வந்து ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை கவாத்து செய்கிறங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடைவெளி பின்பற்றுறது வந்து பெரும்பாலும் களைகள் அதிக அளவு வளராது அப்படிங்கிறதுனாலேயே ஃபஸ்ட்டு விவசாயிகள் வந்து தேர்வு செய்வாங்க. ஆனால் நம்ம களைகளை வந்து இந்த மாதிரி செடி நடவு செய்யும்போது தேர்வு செய்யக்கூடாது. அதாவது நம்ம செடிக்கு எவ்வளோ இடைவெளி விடணும் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு தீர்மானிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு மாதத்துக்கு ஒரு முறை செடியை வந்து கவாத்து செய்யணும் அண்ட் செடியை எவ்வளவு விரித்து வளர்க்கணும், அதாவது செடியை வந்து எவ்வளோ பெரிதாக அகலமாக வளர்க்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ இடைவெளி விடணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கணும். ஸோ செடியை வந்து ரொம்ப பெரிதாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் லிமிட்டான 7க்கு 7 அடி பின்பற்றுறது நல்லது. ஆனால் இது வந்து ஒரு 1.5 வருடம் அப்படிங்கிற அளவு வரையே இடைவெளி வந்து கூடுதலாக இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து குறைஞ்சது ஒரு 2 இல்லைனா 2.5 வருடத்துக்கு பிறகு தான் அந்த இடமே நிறைவடைஞ்சு காணப்படும். எப்போனா நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 கட்டுகள் கட்டி செடியை விரித்ததுக்கப்புறம். ஸோ 2-3 கட்டுகள்ங்கிறது வந்து நம்ம நார்மலாக சொல்கிறோம். ஆனால் ரொம்ப பெரிய செடியை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகபட்சமாக 5 கட்டு வரை கட்டலாம். ஸோ இது வந்து செடி ரொம்ப விரிவடைந்து காணப்படும். அந்த 7க்கு 7 அடி இடைவெளியில் செடி வந்து மோதுறதுக்கு ஏற்றாற் போல் அந்தளவுக்கு விரிந்து பெரிய செடியாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி வளர்க்குறதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடியை எவ்வளோ பெரிதாக நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு செடியில் புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகள் எண்ணிக்கை, அதாவது ஒவ்வொரு தாவரநிலை வளர்ச்சியில் துளிர்க்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை வந்து பெருமளவு வேறுபடும், அதாவது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூக்களோட அளவும் அதிகமாக தான் இருக்கும்.
ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 4க்கு 4 அடியில் ஒரு ஏக்கருக்கு அதிகமான எண்ணிக்கைகளில் செடியை நீங்கள் நடுறீங்கனாலோ, இல்லைனா 7க்கு 7 அடியில் செடியோட எண்ணிக்கை குறைவாக இடைவெளி அதிகமாக நடுறீங்க அப்படின்னாலோ, இதோட மகசூல்னு பார்க்கும்போது வருடங்கள் போக போக ஒரு 4 வருடம் அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது இந்த ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து ஈக்குவலாக இருக்கும். காரணம், இந்த இடைவெளி கம்மியாக இருக்கக்கூடிய செடியில் செடிக்கு செடியான பூக்கள் கம்மியாக இருக்கும், ஆனால் செடி அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த 7க்கு 7 அடி அப்படிங்கிற அளவில் பார்க்கும்போது செடி குறைவாக இருக்கும், ஆனால் செடிக்கு செடி இருக்கக்கூடிய பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே சமமான அளவு தான் அப்படிங்கிற வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செடியை புதிதாக நடவு செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 4க்கு 4 இடைவெளியை பின்பற்றுறது காட்டிலும் அதுக்கு மேற்கொண்டு 5க்கு 5 அடியோ இல்லைனா 6க்கு 6 அடியோ இல்லைனா 7க்கு 7 அடியோ பின்பற்றுறது நல்லது. ஸோ அதிகமான இடைவெளியில் நடவு செய்யும்போது நீங்கள் எவ்வளோ பெரிதாக செடியை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடைவெளிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் கட்டுகள் கட்டி செடியை வந்து விரிவடைந்து பெரிதாக வளர்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நாளடைவில் மாதங்கள் போக போக வருடங்கள் போக போக பூக்கள் வந்து அந்த செடிக்கு செடியான அளவில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து இந்த இடைவெளியை வச்சு செடியை வந்து எத்தனை கட்டுகள் கட்டி செடியை முடிஞ்ச அளவு பெரிதாக்கலாம் அப்படிங்கிற நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வச்சு சொல்கிறோம். ஸோ இப்போ 4க்கு 4 அடி இடைவெளி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 2 கட்டும் அதிகபட்சம் 3 கட்டும் கட்டலாம். ஸோ இது கவாத்து செஞ்சு விடக்கூடிய இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக கவாத்து செஞ்சு விட வேண்டியிருக்கும். ஆரோக்கியமாக எந்த ஒரு நோய் பாதிப்பும் பூச்சி தாக்குதலோ பேன் தாக்குதலோ இல்லாமல் வளர்ந்துச்சு அப்படின்னா. இதுவே 5க்கு 5 அடி இடைவெளி விட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 கட்டும் அதிகபட்சமாக 4 கட்டும் ப்ளஸ் செடியை கவாத்து செஞ்சு விடக்கூடிய டைம்னு பார்க்கும்போது குறைஞ்சது 4 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 5லேருந்து 6 மாதம் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். ஸோ 4லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கவாத்து செய்யலாம். இந்த 5க்கு 5 அடி இடைவெளி நடவு செஞ்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 6க்கு 6 அடி இடைவெளின்னு பார்க்கும்போது நீங்கள் கட்டக்கூடிய கட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 4 கட்டும் அதிகபட்சம் 5 கட்டும் கட்டலாம். அண்ட் கவாத்து செஞ்சு விடக்கூடிய இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 5 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 7 மாதம் வரை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கீழே படர்ந்துருக்கக்கூடிய கொப்புகளை வந்து இந்த இடைவெளி நாட்களில் கவாத்து செய்யும்போது ட்ரிம் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படி இல்லைனா கொடி கொப்புகள் தரையில் அதிக அளவு படரும். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டிருந்த 5க்கு 5 இடைவெளியில் அந்த 4லேருந்து 6 மாதம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த இடைவெளி நாட்களுக்குமே பொருந்தும். ஸோ மண்ணில் படரக்கூடிய கொப்புகளை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி மேனேஜ் பண்ணிங்கன்னா தான் நீண்ட நாட்கள் கவாத்து செஞ்சு விடாமல் உங்களால் செடியை வந்து பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைனா கொடி கொப்புகள் அதிக அளவு படர்ந்து அங்கங்கே கொடி வீசிக்கிட்டு ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வேர் படர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இடைஞ்சலாகவும் இருக்கும் நம்ம உரமிடும் போதோ பூச்சிகள் ஸ்ப்ரே பண்ணும்போதோ. ஸோ அதனால் நீங்கள் ட்ரிம்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையுமே கருத்தில் கொண்டு தான் நீங்கள் வந்து கவாத்து செய்யணும். எப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மாதத்துக்கு மேலே நீங்கள் கவாத்து செய்கிறீங்க அப்படின்னாலே. அண்ட் நெக்ஸ்ட்டு 7க்கு 7 அடி இடைவெளி விட்டுருக்கவங்க செடியை எத்தனை முறை கட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 5லேருந்து அதிகபட்சம் 6 கட்டு 7 கட்டு வரை கட்டலாம். இந்த 7 கட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மேக்ஸிமம் லிமிட். அதாவது செடி ரொம்பவே உயரமாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தான் கட்ட முடியும். ஸோ அகலத்துக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னா இந்த 6வது கட்டோடு நிப்பாட்டுறது நல்லது. ஸோ 6வது கட்டே நீங்கள் வந்து பூக்கள் அதிக அளவு உயரமாக இருக்கக்கூடிய கொப்புகளில் பறிக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் செடி பெருமளவு விரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செடியை சுற்றி பறிக்கிறதுக்கே அரை மணி நேரம் அப்படிங்கிற அளவு கூட ஆகலாம் அதிகமான பூக்கள் பூக்கும்போது, அதாவது ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்கு பிறகு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை 7க்கு 7 அடி இடைவெளி விட்டுருக்கவங்க கவாத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 9 மாதம் வரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 மாதத்துலேருந்து 9 மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து செய்கிறதா இருக்கும். அதாவது பனிக்காலத்தில் கவாத்து செய்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ட்ரிம்மிங் வந்து கட்டாயமாக பண்ணி ஆகணும் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு கவாத்து செஞ்சதுலேருந்து. ஸோ ட்ரிம்மிங் வந்து நீங்கள் ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து படர்ந்துருக்கக்கூடிய கொப்புகள் மட்டும் இல்லாமல் செடிக்கு மேல்புறம் இருக்கக்கூடிய நீண்ட கொப்புகள் அண்ட் கொடி வீசக்கூடிய கொப்புகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பூக்கள் பறிச்சுக்கிட்டு நீண்ட நாட்கள் கவாத்து செய்யாமல் விட்டு செடியை பராமரிக்க முடியும். ஸோ இது வந்து அதிகபட்சமாக 7க்கு 7 அடி இடைவெளி விட்டுருக்கவங்க செய்ய வேண்டியது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிவ் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.